குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை, புரட்டாசி மாதத்தின் கோவிந்த பெருமாளுக்குரிய அந்த 2வது சனிக்கிழமை. இந்த மாதம் 4 சனிக்கிழமை. ஐப்பசி 1ஆம் தேதியே சனிக்கிழமை பிறக்குது. ஒருத்தர் 4 கிழமை கும்பிடுவாங்க, ஒருத்தர் 5 கிழமை கும்பிடுவாங்க. அதனால் ஐப்பசி 1ஆம் தேதியே சனிக்கிழமை, அதனால் 5 கிழமையும் பிடிக்கிறவங்க இருக்காங்க விரதம். ஓகே, செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 27/9/2025, விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள். இன்னைக்கு பஞ்சமி திதி. பஞ்சமி திதி காலையில் 10:15 வரைக்கும் இருக்குது. 10:20 அனுச நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், கஜேந்திர மோட்சம். இரவு கருட வாகனத்தில் பவனி. உலக சுற்றுலா தினம். உலக சுற்றுலா தினம். இன்னைக்கு எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு தான் நம்ம செலவெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உலக சுற்றுலா தினத்தை மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சூரிய உதயம் 6:03, கன்னிகா நாளிகை 3:23. திதி சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்குரிய நாள். இன்னைக்கு புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய நாள். பஞ்சமி திதி வாராகி தாயாருக்குரிய நாள். அதே மாதிரி சஷ்டி முருகப்பெருமானுக்குரியதும். இன்றைக்கு 3 பேருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை. மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. உயர்ந்த நோக்கங்கள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகளை நாம் எப்பொழுதும் வைத்திருப்போம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 to 1:30. ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் அசதி, கடகம் செலவு, சிம்மம் பாசம், கன்னி கவனம், துலாம் பிரயாணம், விருச்சிகம் பெருமை, தனுசு சிந்தனை, மகரம் முயற்சி, கும்பம் ஆதரவு, மீனம் சுப செலவு. சந்திராஷ்டிரமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மிதுனம், கடகம், தனுசு, மகரம். இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு சஷ்டி திதி மாலை 12 வரைக்குமே இருக்கு. மாலைன்னு போட்டிருக்கு, ஆனால் 12:09 வரைக்கும் இருக்குதுன்னு போட்டிருக்கு. நாளைய விசேஷம்: சஷ்டி விரதம், திருப்பதி ஏழுமலையான் மோகினி அலங்காரம். இப்போ பிரம்மோற்சவம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிறவங்க ஜாக்கிரதையாக போங்க. கோபம் அன்பை அளிக்கிறது, செருக்கு அடக்கத்தை அளிக்கிறது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு என்னன்னா இதை படிச்சிடலாம். இன்னைக்கு பஞ்சாங்கத்தை படிச்சிடலாம். ஆடி ஆவணி புரட்டாசி 11 சனிக்கிழமை, பஞ்சமி திதி. உபாங்க லலிதா விரதம், வான்மீகர் சித்தர் ஜெயந்தி. நாளைக்கு சஷ்டி விரதம், அதிதி ஸ்ரீ ஆதிவன் சடகோபர் பானு சப்தமி. அதனால இன்றைக்கு நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம்.
6ஆம் நாள் அம்பிகை சண்டிகாதேவி சர்ப ஆசனத்தில் வீற்றிருப்பவள். பூஜை 7 வயது சிறுமியாக காளிகாம்பாவாளாக எண்ணி வழிபாடு பண்ணுதல். திதி சஷ்டி திதி. கோலம் கடலை மாவு, பூக்கள் விபூதி பச்சை செம்பருத்தி சம்பங்கி. நைவேத்தியம் தேங்காய் சாதம், பழவகைகள், பாசிப்பயிறு சுண்டல். வழிபாட்டின் பலன் கவலை தீரும், வழக்கில் வெற்றி உண்டாகும். 7ஆம் நாள் அம்பிகை சாம்பவி துர்க்கை பொற்பூடத்தில் அமர்ந்திருப்பவள். 8 வயது சிறுமியாக நாம் பிராமியாக நினைத்து வழிபடுதல். மலர்கோலம். சப்தமி திதி. மல்லிகை, முல்லை, தும்பை, தாளம்பூ பூக்கள், எலுமிச்சை சாதம், வெண்பொங்கல், கொண்டைக்கடலை சுண்டல், முந்திரி பாயாசம், புட்டு. வழிபாட்டின் பலன்கள் விரும்பிய வரம் கிடைக்கும். இன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால சனிக்கிழமை அவரை பற்றி என்ன சொல்கிறது? கோவிந்தா 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 கோவிந்தா. நலம் தரும் நாமம் நாராயணன் நாமம். ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா, ஏன் மறந்தாய் ரங்கநாதா. வாடிய பயிருக்கு வான்மழை போலே ஓடோடி வருவாயே ரங்கநாதா. கருணை மேகமன்றோ காவிரி வெள்ளமன்றோ. ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா, ஏன் மறந்தாய் ரங்கநாதா. தாய் மறந்தாலும் வான் பிறந்தாலும் நீ மறப்பாயோ என் ஸ்ரீரங்கநாதா. உனையன்றி உலகில் ஒரு துணை எனக்கு யார் வருவாய் எந்தன் ஸ்ரீரங்கநாதா. திக்கில்லாத ஏழைக்கு தெய்வமாய் நின்றவன் நீ என்றோ ஸ்ரீரங்கநாதா. எல்லாமே உன் செயல்தானே ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா. ஏனென்ற கேள்விக்கு எனக்கேதுமில்லை, யாவும் உன் அருளன்றோ ஸ்ரீரங்கநாதா. உன்னடி ஒன்றையே உறுதியாய் நம்பினேன், உன்பாரம் ஸ்ரீரங்கநாதா. உன்பாரம் ஸ்ரீரங்கநாதா. ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா, ஏன் மறந்தாய் என்னை ரங்கநாதா. இப்படி திருவேங்கடமுடையானை ஸ்ரீரங்கநாதனை கோவிந்த பெருமானை எது நடந்தாலும் அது உன்பாரமே. இப்படி நான் பாடிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம் அவரை பற்றி. திருமால் பெருமைக்கு நிகரேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது. பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். ஹரி ஓம் நாராயணா. ஆளிலை வாசா நாராயணா. வேதம் 4 காத்திடவே மீனாய் நாராயணா. ஹரி ஓம் நாராயணா. ஹரி ஓம் நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. அவரோட நாமத்தை சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த ஒரு இதுவுமே சிந்தனையுமே இல்லை. தெய்வத்தை நினைத்து கொண்டே இருப்பது தான் நம்மளுடைய இது. இன்னைக்கு துளசி வச்சு வழிபாடு பண்ணுங்க. அவருக்கு என்ன முடியுதோ நாட்டு காய்கறிகள், மெயினாக வாழைக்காய், புடலங்காய், இல்லை ஒருத்தர் கலவை சாதம் செய்வாங்க, ஒருத்தர் உப்பு பருப்பு வைப்பாங்க, ஒருத்தர் அப்புறம் போய் சொம்பில் போய் எல்லார் வீட்டில் ஒரு 4 வீட்டில் கோவிந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வருவாங்க. எது கொடுக்குறாங்களோ அதனால் நீங்கள் என்ன வழக்கமோ அதை செய்யுங்கள். நாராயணின் நாமத்தை நாம் இன்று சொல்லிக்கொண்டே இருப்போம். வேறு என்ன இருக்குது? அந்த திருவேங்கடமுடையானுடைய பாதத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்ம தினம் ஒரு பாசுரம் இதில் வேந்தம் 4 மீனாய் காத்திட மீனாய் வந்தாய், பார்க்கடல் அமிர்தம் வழங்க கூர்மமாய் நின்றாய், வளமார் பூமி மீட்டடவே வராகமாய் நின்றாய், இனிய இரணிய சம்ஹாரம் நரசிம்மம் ஆனாய், மாவழி செருக்கை மாய்த்திடவே வாமனன் ஆனாய். அவதாரங்கள் 10. பாசத்தந்தை சொற்கேட்ட பரசுராம நாக இருந்தாய், ராவண சம்ஹாரம் ராமனாய் நின்றார், நவமா சோதர்
சகோதரர் பலராமனாயாய் கீதையால் வாதை போக்கிடவே கிருஷ்ணனானாய் கலியுக கொடுமையை தீர்த்திடவே கல்கியாய் தோன்ற துன்பம் தொல்லை முற்றுகையில் துடைக்க எழுகின்ற நாராயணா. நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளும் என்றைக்காவது சம்பளம் வாங்குவோமா? வாங்குகிறோன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. 3 வருட உழைப்பு தான் வீணாக தான் போகுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதுதான் நமக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். கடவுளின் சித்தம் எதுவோ அதுவே நடக்கட்டும். எல்லாம் இறைவன் செய்ய. கொடுக்கலனாலும் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும்.